Problem: if the sum of two numbers is 14 and their difference is 10, find the product of these two numbers. இப்போ two நம்பர்ஸோட சம் வந்து 14 கொடுத்துருக்கு and their difference is 10. இப்போ two நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து 10ன்னு கொடுத்துருக்கு. find the product of these two numbers. இப்போ two நம்பர்ஸோட ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த two நம்பர்ஸை let a and b எழுதிக்க போகிறோம். அதை எழுதியிருக்கோம் let the two numbers be a and bன்ட்டு. இப்போ sum of two numbers எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 14 கொடுத்துருக்காங்களா? அதான் a plus b is equal to 14 எழுதியிருக்கோம். and their difference is 10 கொடுத்துருக்காங்களா? அப்போ a minus b is equal to 10 தானே அர்த்தம் எழுதியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். அதான் எழுதியிருக்கோம் a plus b is equal to 14, a minus b is equal to 10. இப்போ a என்னது 2a bb get cancel. அப்போ 14 plus 10 எவ்வளோ 24 அப்போ 2a is equal to 24. இப்போ 2ஐயும் 24ஐயும் கேன்சல் பண்ணால் a is equal to 12. இப்போ ஏவை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 12 plus b is equal to 14. 12 இன்சைடு வந்துச்சுன்னா b is equal to 14 minus 12. சப்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கும் 2 கிடைக்குமா? அதான் b is equal to 2. இப்போது நம்ம கண்டுபிடிக்கிறது ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ் தானே அதான் எழுதியிருக்கோம். ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு டூ நம்பர்ஸ் என்ன எடுத்தோம்? ஏபின்னு எடுத்தோம். அதான் ஈக்குவல் டு ஏபின்னு எழுதியிருக்கோம். இப்போது ஏக்கு பிக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ என்னது 12, பி என்னது 2 அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோம். 12 into 2ன்ட்டு இது இன்ட்டு பண்ணால் என்ன கிடைக்கும்? 24. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ் வந்து 24. ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.